நான் நாகலிங்கம் பேசுகிறேன். இந்த பாருங்கள், இந்த ஒரு சத காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1.5 மாதமாச்சு. 1.5 மாதமாக இதே தண்ணி எடுக்காமல் அப்படியே கிடக்கு. ஓடுறதுக்கு வழியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஏரியாவில் குழந்தையெல்லாம் போக முடியல, நடக்க முடியல. பார்த்துக்கிட்டு தானே இருக்குது இந்த ஏரியாவை. இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? நகராட்சியுடைய மிஸ்டேக் இவங்க வசூல் பண்ணுறாங்க. ஒரு டபுள் வரி ஆக்கியிருக்காங்க. வீட்டுக்கு வரி 2000 ரூபா இருந்தது 4000 ஆக்கியிருக்கு. இது தண்ணி வரியே டபுள் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாதாள சாக்கடைக்கும் அதே மாதிரி 600 ரூபா இருந்தது 1200 ஆக்கியிருக்கு. இதெல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு 25-30 ரூபா கட்டுறோம்னா இந்த குழந்தைகள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் வழி இல்லாமல் இப்படி தண்ணியை தேங்கி வச்சுக்கிட்டு கொசு வர்றதுக்கு வழி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் இது என்ன நகராட்சி செய்கிறாங்க? ஏன் பெரிய லைனாக போட்டு நோண்டி பெருசாக லைனை கொடுத்தா தண்ணி பூரா நிற்காமல் போகும். இது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. கேட்டால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எதுவும் செய்கிறாங்களும் இல்லை. இப்போ நானும் 1 மாதம் 1.5 மாதம் பார்த்தேன். இன்னும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையாக பெஞ்சிருக்கு. சும்மா இந்த விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் பூரா காஞ்சி போய் கிடக்கு. இப்போ அப்படி இருக்கிற லட்சணத்தில் இங்கே இதுக்குள்ள தண்ணி இப்படி நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த பின்பக்கத்துலேயும் அந்த சைடில் போய் அது நிறைஞ்சு போச்சு. பூரா கொசு தொந்தரவு தான். குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இது உடனே இதுக்கு சம்மந்தமான நடவடிக்கை எடுங்க, கூடிய சீக்கிரம். இல்லைன்னா போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமை தான் வரும். கரெக்டாக இந்த ஏரியா புறான திரட்டி நாங்கள் அங்கே தான் வருவோம் நகரசபைக்கு. அது கலெக்டருக்கே தெரிஞ்சாலும் சரி, தெரியட்டாலும் சரி. இல்லை அப்படின்னா கலெக்டர் வரட்டு நேரம் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. என்ன தெரியும்? கலெக்டர் இந்திக்காரர் தானே இருக்காரு. என் பேர் நாகலிங்கம். நேராக வரகள் நானே பேசுகிறேன் அவர்கிட்ட. இதை எல்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு இங்கே நிற்க சொல்லு. இருக்கெல்லாம் வேண்டாம். இந்த ஏரியாவில் நின்று பார்த்தாவே தெரியும் இது கரெக்டாக நல்லதா இல்லைன்னு. ரோட்டில் கிட்டத்தட்ட இப்போ 3 மாதமாக இதே நிலைமை இருக்குது. மழை வெஞ்சு கிடக்கு, ரைட்டு, பிரச்சனை இல்லை. அது யாரும் சொல்ல மாட்டான். அசிங்கமான முறையில் தண்ணி பூராமல் அழுக்காகவும் இதாகவும் இருக்குது. இதை கட்டாயம் ஒரு நடவடிக்கை எடுங்க கூடிய சீக்கிரம். இல்லை அப்படின்னா இப்போ பெரிய போராட்டத்தை பண்ணுற மாதிரி வருங்க.